அம்மா எழுத்தாளரா மாறிட்டாங்க. டிங் டிங். அதே மாதிரி இன்னொரு நாள் காலையில அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்றீங்க? இன்னைக்கு பேப்பர்ல கதை எழுதுனதுக்காக ஒரு பொண்ணுக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நானும் பிரைஸ் வாங்கணும். அதான் கதை எழுதிட்டு இருக்கேன். என்னது கதையா? உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? உங்க அம்மாவுடைய டேலண்ட் என்னன்னு இன்னும் உனக்கு சரியா தெரியல கெனிச்சி. நான்லாம் கதை எழுதுன கவிதை மாதிரி போயிட்டே இருக்கும் தெரியுமா உனக்கு? என்னது உங்க அம்மா கதை எழுதுறாங்களா? என்ன கதை எழுதுறாங்கன்னு சொல்லு. அந்த பேப்பர் அவங்க காட்டவே இல்ல. அந்த கதையை படிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அம்மா அத சீக்கிரட்டா வச்சிருக்காங்களாம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இந்த கதை எழுதுற போட்டியில அம்மா ஜெயிக்கிறதுக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணணும். ஆமாப்பா, கரெக்டா சொன்னீங்க. சொர்க்கம் என்பது நமக்கு என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, பாத்திரம் கழுவுறோம். இதெல்லாம் எதுக்குங்க நீங்க பண்றீங்க? நீ கதை எழுதும் போது இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாதுல்ல. அதுக்கு தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்டு வேலையில நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் முதல்ல கதை எழுதுங்க. உங்களெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்காக என்னெல்லாம் பண்றீங்க? ஆனந்த கண்ணீரை எல்லாம் அப்புறமா விட்டுக்கலாம். முதல்ல கதை எழுதுற வழிய பாருங்க. Thank you so much. நிச்சயமா நான் இதுல பரிசு வாங்கி தருவேன். கத்தாத. சரி. 22 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையும் ஒழுங்கா வரல. தலையெல்லாம் வலிக்குது. பொண்ணு மைண்டுக்கு வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? டிங் டிங் டிங். கதை வேணும், கதை வேணும். அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகலையே. கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். என்ன பண்றது? இப்படியே விட்டு அம்மாவுக்கு ஏதாவது ஆயிட. போய் ஹெல்ப் பண்ண ஹட்டோரி. இது வரைக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. நான் என்ன உதவி செய்ய முடியும்? உன் டேலண்ட்டுக்கு வராதா? நல்லா யோசிச்சு பாருப்பா. டிங் 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 டிங். ஒரு நல்ல கதை மைண்டுக்கு வரவே மாட்டேங்குதே. ஐடியா! கதை எழுதுற நிஞ்சா டெக்னிக் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா ரைட்டர்ஸை இம்ப்ரெஸ் பண்ற நிஞ்சா டெக்னிக் எனக்கு தெரியும். என்னமோ ஒண்ணு உடனே பண்ணுப்பா. இதோ உடனே செஞ்சிடுறேன். கதை கதை கதை, நல்ல கதை. ஹட்டோரி, என்னமா நீங்க கதை எழுதுறதுக்காக இந்த அளவுக்கு நீங்க டென்ஷன் ஆகவே கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கோத்து ஒரு கதை எழுத வேண்டியதுதானே? என்னது தெரிஞ்ச விஷயமா? நிஞ்சா இன்ஸ்பிரேஷன் டெக்னிக். இப்ப நீங்க இன்ஸ்பயர் ஆக போறீங்க. எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான கதை ஞாபகத்துக்கு வருது. யோசிங்க யோசிங்க. இப்ப நீங்க ஒரு நல்ல கதையை எழுத போறீங்க. கதை கதையா? கதை. நல்லா யோசிங்கம்மா. உங்க திறமைய திரட்டி ஒரு அற்புதமான கதையை எழுத முடியும். சூப்பர் கதை ஞாபகம் வந்துச்சு. நம்ம எழுதுறேன். கலக்கிட்ட ஹட்டோரி. ஆமா ஆமா, உண்மைதான். உங்க அம்மா இன்னுமா கதை எழுதுது? நீங்க வேற விட்டா இன்னும் 2 நாளைக்கு எழுதுவாங்க போல. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? அடா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தா. மொத்தத்துல நீங்க நினைச்ச மாதிரியே கதை எழுதி முடிச்சிட்டீங்க. கதை எழுதுற இன்ட்ரெஸ்ட்ல நான் உங்களை சரியாவே கவனிச்சுக்கல. சரி இருங்க, நான் உங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொண்டு வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஒரு வழியா உங்க அம்மா கதை எழுதி முடிச்சிட்டா. கெனிச்சி, சீக்கிரமா அந்த கதையை படி. மிட்சுபா ஃபேமிலினா அங்க சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அதுல முக்கியமா என் ஹஸ்பண்ட பத்தி. அவர் டெய்லி பண்ற காமெடிக்கு அளவே இருக்காது. நடந்து வரும்போது தெரியாதனமா போஸ்ட் பாக்ஸ்ல இடிச்சுப்பாரு. அப்புறம் அதே போஸ்ட் பாக்ஸ் கிட்ட மணிக்கணக்குல மன்னிப்பு கேட்பாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? இந்த மேட்டர் இல்லாம கதையில எழுதுறது. ஆனா அதுதானப்பா உண்மை. உண்மையை யாரும் மறைக்க முடியாது. ஹட்டோரி கரெக்டா தான் சொல்றா. அடுத்தது என் பையன் கெனிச்சி. கெனிச்சிய பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவனுக்கு யுமிகோனா ரொம்ப பிடிக்கும். அவனும் யுமிகோ கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ரொம்ப முயற்சி பண்றான். ஆனா நடக்க மாட்டேங்குது. யாராவது இத படிச்சாங்கன்னா என் மானம் என்னத்துக்கு ஆகுறது? அம்மா உண்மைதானே எழுதிருக்காங்க. அடுத்தது படி யாருன்னு பார்க்கலாம். சரி சரி படிக்கிறேன். அடுத்தது ஷின்சோ. ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக டப்பாவா சாப்பிட வேண்டியது. அப்புறம் வயித்து வலின்னு நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு இருக்க வேண்டியது. என்ன இப்ப மட்டும் இனிக்குதா? அடுத்த டிக்கெட் யாரு? இப்ப நம்ம பார்க்க போறது ஷிஷிமாருவை பத்தி. தூங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அது கொரட்டை விட்டா இடி மாதிரி இடிக்கும். அவன் கொரட்டையில பொருள் எல்லாம் அவன் மேலேயே விழும். சிஷிமாரு, நீ தூங்கிட்டு இருப்ப, அதனால உனக்கு அந்த விஷயம் தெரியல. உண்மையிலேயே அம்மா நம்ம எல்லாரையும் ரொம்ப நல்லாவே கவனிச்சிருக்காங்க. இப்ப ஹட்டோரிய பத்தி அம்மா என்ன எழுதிருக்காங்கன்னு படிப்போம். தாராளமா படி. எல்லார விடவும் அம்மா என்னதான் ரொம்ப புகழ்ந்திருப்பாங்க.
ஓ அப்படிங்கறியா? சரி சரி, என்ன எழுதிருக்காங்கன்னு பாப்போம். ஹட்டோரி ரொம்ப நல்ல பையன், ஆனா பெட்ல சுச்சு போயிடுவான். ஆ? அதுல அவனோட ஸ்பெஷல் என்னன்னா சுச்சு கூட நிஞ்சா சிம்பிள்லயே போவான். என்ன இதெல்லாம்? அம்மா ஏன் இப்படி எல்லாம் எழுதி என்ன அவமானப்படுத்துறாங்க? டிங் டிங் ஹட்டோரி, சுசு போற பழக்கத்தை இன்னும் விடலையா? டிங் டிங். அம்மா தெரியாதவங்களுக்கு கூட இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி என்ன அவமானப்படுத்துறாங்களே. இந்த கதை மட்டும் பேப்பர்ல வந்தா நம்மளோட குடும்பமான கப்பல்ல ஏறிரும். அதுவும் உண்மைதான்ப்பா. ஒரே சொதப்பல்பா. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நான் ஒண்ணு நினைச்சேன். என்ன நினைச்ச? இந்த கதை எழுதுறதுலாம் எனக்கு சுத்தமா வராது போலங்க. பேசாம சமையல் பண்ணிட்டு உங்க எல்லாரையும் பாத்துக்கிறது தான் கரெக்ட். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ கதை நல்லாதான் எழுதுற. ஆமாமா, நீங்க இன்னும் ட்ரை பண்ணுங்க, சரியா? ட்ரை பண்ணா நானும் நல்ல கதை எழுதுவேனா? நிச்சயமா. நீங்க இப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருங்கம்மா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க ஒரு பெரிய ரைட்டர் ஆயிடுவீங்க பாருங்க. டிங் டிங். யூமிகோவை எனக்கு பிடிக்காது. டிங் டிங். ஓ யூமிகோ, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் கெனிச்சி, என்ன பண்ணிட்டு இருக்க? சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கையில என்ன வச்சிருக்க? ஹாய் யூமிகோ போட்டோவா? ஷின்சோ, அந்த பக்கம் போ. கெனிச்சி யூமிகோ போட்டோக்கு முத்தர் குத்தானா பாத்துட்டேன். இது பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. பைசாலதே கெனிச்சி. ஏய், அதெல்லாம் இல்லப்பா. அட்டவ மூச்ச பட்டல தெரியுதா? மூஞ்ச பத்தல தெரியுதே, வலிது தச்சுக்கோ. முதல்ல வெளிய போங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எனக்கு யூமிகோனா சுத்தமா பிடிக்காது. எங்க நிஜமாவா? ஆமா உண்மையாவே பிடிக்காதா? ஆமா, யூமிகோவுக்கு தான் அழகா இருக்குன்ற திமிரு ரொம்ப ஜாஸ்தி. அதனால எனக்கு அவளை கண்டா சுத்தமா பிடிக்காது, புரியுதா? வேடிக்கை பார்த்தது போதும், கிளம்புறீங்களா? பட்டுச்சா? கெனிச்சி இருக்கானா? இருக்கா. எதுக்கு கேக்குற? உன்ன படிக்கலான்னு வந்தேன். ஆனா கெனிச்சிக்கு தான் உன்னை கண்டாலே பிடிக்காதே. பிடிக்காதா? ஆமா யூமிகோ, உன்னை கண்டாலே பிடிக்காதுன்னு கெனிச்சி சொன்னா. வேற என்ன சொன்னா? உனக்கு அழகுன்ற திமிரு இருக்குதா? நீ நல்லவளே இல்லையாப்பா? மோசமானவளா? அப்படின்னு சொன்னா. நிஜமாவே கெனிச்சி இதெல்லாத்தையும் சொன்னானா? ஆமா. ஏய் கெனிச்சி, இதுக்கு மேல கெனிச்சி கூட நான் ஒண்ணா சேர மாட்டேன்னு சொல்லிடுங்க. இனிமே எனக்கும் கெனிச்சினா சுத்தமா பிடிக்காது. என்ன யூமிகோ, நேத்து படிக்க வீட்டுக்கு வரேன்னு சொன்ன வரவே இல்லையாப்பா? ஏன் மூஞ்சி திருப்பிக்கிற? உனக்கு தான் என்ன பார்த்தாலே பிடிக்காது இல்ல? எனக்கு தான் திமிரு இல்ல? நான் சொல்றேன். கெட்டவளா? இருப்பா. சொல்லு கெனிச்சி. இதுக்கு மேல நான் விழுந்துருவேன். இனிமே நான் உன் கூட பேச மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் இல்ல யூமிகோ. வேற எந்த மாதிரி? அது வந்து இனிமே நீ கூட பேசாத கெனிச்சி. நீ சொன்ன எல்லாத்தையும் சின்சோ சொல்லிட்டான். உன்னை ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது தப்பு, நீ ரொம்ப கெட்ட பையன். யூமிகோ, என்னாச்சுன்னு சொல்லு. ஏய் கெமமாக்கி, பாரு நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம். இனிமே நீ தான் என்னோட ஃப்ரெண்ட். ஓ கண்டிப்பா, யுமிகோக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இனிமே நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். கண்டிப்பா. சரி வா யுமிகோ, முதல்ல நாம இங்க இருந்து போய் விளையாடலாம். ஓ யூமிகோ, கெனிச்சி வந்துட்டியா? கெனச்சா? யூமிகோ கிட்ட நீங்க ரெண்டு பேரும் என்ன பத்தி என்ன சொன்னீங்க? நீ சொன்னதா சொன்னா. நீங்க ரெண்டு பேரும் போட்டு கொடுத்ததுனால யூமிகோ என்ன பார்த்து என்ன பிடிக்கலன்னு சொல்லி அதை கேபமாக்கி கொண்டு போயிட்டா. நீங்க ரெண்டு பேரும் அப்படி செஞ்சது ரொம்ப தப்புன்னு எனக்கு கூட தோணுது ஷின்சோ. ஆனா நாங்க என்ன தப்புனா பண்ணோம்? கெனிச்சி தானே அப்படி சொன்னா. உண்மையை உங்ககிட்ட மறைக்கிறதுக்காக தான் கெனிச்சி அப்படி சொன்னா. பயபல போய் சொல்லிட்டானா? கெனிச்சிக்கு யுமிகாவை பிடிக்கும்ன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆமா ஆமா. ஆனா கெனிச்சி சொன்னதுல உண்மைன்னு நினைச்சு நான் யுமிகோ கிட்ட சொல்லிட்டேன்னா. டிங் டிங். இப்ப நம்ம என்ன பண்றோம் ஹட்டோரி? டிங் டிங். எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துடுச்சு. டிங் டிங். ஏன் இப்படி மாறினா? நான் சொல்றத ரெண்டு பேரும் கவனமா கேளுங்க. நான் ஸ்கூலுக்கு போய் யூமிகோவை பயமுறுத்த போறேன். அவ என்ன பார்த்து பயந்து கத்துவா. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், யுமிகோ கத்துறத பார்த்து கெனிச்சி வந்து காப்பாத்துவா. டிங் டிங். அப்ப கெனச்சி ஹீரோவா ஆயிடுவா. சூப்பர் ஐடியா, சூப்பர். நான் வர ரொம்ப திட்டிட்டேன், கெனிச்சி ஃபீல் பண்ணுவானோ? ஹேய், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யார் நீ? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? எதுக்கு என்கிட்ட வந்து கத்துற? இப்ப நான் ஊஞ்சல் ஆடணும், மரியாதையா கீழே இறங்கு. வா என்ன விடு, எனக்கு பயமா இறங்கு, இருக்கு. இறங்கு. என்ன விடு.
ஏய். அது ஹட்டோரி தான் கெனிச்சி ஆன வேடிக்கை பார்க்காம யுமிகோ போய் காப்பாத்து போ ஐயோ யுமிகோ Thank you, கெனிச்சி நீ ஒண்ணு கவலைப்படாத நான் உன்னை காப்பாத்துறேன் யுமிகோ ஓ நீதானா ஏய் யார் நீ என்ன தைரியம் தான் யுமிகோவையே அழ வைப்ப அது ஏன் இஷ்டம், நீ தலையிட தேவையில்லை. அவ என் ஃப்ரெண்டு அவ அழறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன் உனக்கு எவ்வளவு தைரியம்? டிங் 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 டிங். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்ப சீக்கிரமா போகணும். செவுத்து மேல நடக்கிற நிஞ்சா டெக்னிக். டிங் டிங். நிஜமாவே வேற யாரோ பையன் வந்து யூமிகோ கிட்ட கலட்டா பண்றானா? ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்களே. ஏய் ஹட்டோரி எதுக்கு என்ன இவ்வளவு வேகமா அடிக்கிற? என்னாச்சு உனக்கு? ஆமா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? யாரு அந்த அட்டோரியா? போனா போகுதுன்னு பார்த்தா என்ன வேகமா அடிக்கிறியா? வா, இப்ப உன்னை- slow ஆ அடிக்கிறேன். டிங் டிங். உடனே நான் போய் அவனை காப்பாத்தணும். டிங் டிங். என்ன பயந்து போயிட்டியா? பயங்கிறது என் அகராதிலே கிடையாது. ஓ பயம்னா என்னன்னு தெரியாதா? அதையும் பார்க்கலாம். என்ன விட்டு நான் போயிடுறேன். Thank you, கெனிச்சி நீ என்ன காப்பாத்திட்ட. இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். நிச்சயமா. ஹட்டோரி நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா அவன் என்னோட 2 கண்ணோடையும் உடைச்சிருப்பான் தெரியுமா? ஆனா அவ யாரு? எங்க இருந்து வந்திருந்தான்? அதானே எனக்கு தெரியல. ஓ, ஓ, ஓ. அப்படின்னா அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாம நான் கோட்டை விட்டோம். பரவாயில்லையே, அப்ப நான் ஃபைட் பண்ணது ஒரிஜினல் தானா? என்ன ஹட்டோரி நாம 2 பேரும் மோதி பார்க்கலாமா? ஆளை விடுப்பா, உன் கூட என்னால சண்டை போட முடியாது. அந்த பயம் எப்பவும் இருக்கணும், புரியுதா? இந்த பையன் சந்தோஷப்பட்டாலும் ஆடுறான், துக்கப்பட்டாலும் ஓடுறான். என்ன பண்றது? டிங் டிங். ஷிஷிமாரு சர்க்கஸ் ஸ்டார் ஆயிட்டான். டிங் டிங். இந்தாங்க டிக்கெட். நீலாம் உள்ள போக கூடாது. போக கூடாதா? பஃபூன் அங்கிள் இவன் டாகி தான், ஆனா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். ஆனா நாங்க அவனுக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கிட்டோம். இங்க பாருங்க, டாகிஸ் எல்லாம் நான் உள்ள அலோ பண்ண கூடாது. பாபா கெனிச்சி யோசி. இப்போ என்ன பண்ணலாம்? சூப்பர் ஐடியா. ஷிஷிமாரு நீ இங்கே இரு. என்ன போய் தனியா புலம்ப விட்டாங்களா? இதுக்குள்ள எப்படி போடடா? அது ஒரு வழி இருக்குடா. கபடி 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 அப்படியே உள்ள போடலாம். என்ன டேட்டு ஒண்ணுமே தெரியல. என்ன எப்படி போடுறது? என்ன டேட்டு ஏதோ பெரிய புயல் அடிச்ச மாதிரி இருந்துச்சா? கிடக்கு மேல என்னால போட்டமே கிடக்க முடியாது. கபடி கபடி எப்படி பண்ண முடியாது? கபடி கபடி எப்படி நான் தொச்சுக்கா இங்க ஒரு வழி இருக்கு, உள்ள போயிட வேண்டியதா? என்னடா கீழே சர்க்கஸ் நடக்குதா? ஆமாங்களா? காப்பாட்டுங்க காப்பாட்டுங்க. ஏய், அங்க பாருங்க, என்ன அழகா இருக்கு பாருங்க. ரொம்ப திறமையா இருக்குல்ல? அங்க பாரு சிச்சிமாரு. அவன் அங்க அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பயமா இருக்கு, யாராவது காப்பாட்டுங்க. பயமா இருக்குதா? நமக்கு கையில டாட்டுறாங்க. போய் சர்க்கஸ் பாருங்க, நானும் சர்க்கஸ் பண்றேன். டிக்கெட்டுக்கா நல்லது. இதேதான் இதேதான். அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? கீழே விழ போறான்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? அவன் பயம் இல்லாம ஆடுறான், ஆனா அது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நாங்க யாரு சூப்பர்ல. அவங்க எங்க போனாங்க? ஹலோ பசங்களா, ஒரு நிமிஷம் நில்லுங்க.
நம்மளதான் கூப்பிடுறாரு. சிஷிமாரு பண்ணதுக்கு நாம மாட்டோம். ஓடு. ஓடாதீங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்க கூட வந்த அந்த டாக் எங்க போயிருக்கு? அது வந்து எங்களுக்கு தெரியாது. என்னது தெரியாதா? அப்ப அங்க நிக்கிறது உங்க டாக் கிடையாதா? அவங்கிட்ட எதுக்கு ஆட்டோகிராஃப் கேக்குறாங்க? ஒரே ஒரு ஸ்டோர்ல உங்க டாகி ஸ்டார் ஆயிடுச்சு பாருங்க. சிஷிமாரு ஸ்டார் ஆயிட்டான். சிஷிமாரு ஸ்டார் ஆயிட்டான். சிஷிமாரு ஸ்டார் ஆயிட்டான். சிஷிமாரு ஸ்டார் ஆயிட்டான். என்னது ஷிஷிமாரு சர்க்கஸ்ல ஸ்டார் ஆயிட்டானா? நிஜமாதான். சிஷிமாருக்குன்னு தனியா ஃபேன்ஸ் குரூப் கூட இருக்கு. சார மீட் பண்றதே இப்ப கஷ்டம். என்ன இவன் சொல்றது உண்மையா? சிஷிமாரு சர்க்கஸ்ல ஸ்டார் ஆயிட்டானா? நம்ப முடியலையே. ஷிஷிமாருக்கு பயங்கர டான்ஸா இருக்குதுல்ல? இந்த சிஷிமாருவால புதுசா எந்த பிரச்சனையும் வராம இருந்தாலே போதும். டிங் டிங். வாங்க வாங்க உள்ள போங்க. இந்த ஷோல நீங்க புதுசா ஒரு டாகிய பார்க்க இந்தாங்க போறீங்க. ticket. போங்க. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க எல்லாரும் அவளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற இதோ நம்ம சிஷிமாருவோட சர்க்கஸ் ஆரம்பம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு இந்த வேஷம் கியோ? ஷிஷிமாரு அங்க இருக்கான் பாஸ். எங்க? இதுக்கப்புறம் நான் உங்களை வெயிட் பண்ண விட மாட்டேன். எப்படி இருக்கு சர்க்கஸ்? வாவ், சூப்பரா இருக்கு. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. பாருங்க, என்னாச்சு பாருங்களேன். என்ன கியோ, எப்படி இருந்தது? கலக்கிட்டீங்க போங்க. ஹட்டோரி சிஷிமாருக்கு ஒண்ணும் ஆகலையே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. லேசா மயக்கத்துல இருக்கான், அவ்வளவுதான். ஓகே ஓகே, இப்ப நான் சர்க்கஸ் பண்ண போறேன் பாருங்க. திடீர்னு கியோ எங்க இருந்து வந்தா? இதெல்லாம் அவங்க மேலதான். நான் விட மாட்டேன். நான் சும்மா விட மாட்டேன். நில்லு சிஷிமாரு. ஹட்டோரி கெமுமாக்கியும் கியோவும் சேர்ந்து வேணுமே தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? சூப்பர் கியோ சூப்பர். இந்த யூமிகா ஒருத்தி எங்க போற? நில்லு. ஹட்டோரி, நம்ம சும்மா வந்தது தப்பு. அவங்கள ஏதாவது பண்ணி இருக்கணும். சூப்பர் ஸ்டார் என்ன பெருசா ஓடாதீங்க, நில்லுங்க. சொல்றத கேளுங்க, நில்லுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஷோவை இப்படி கெடுப்பீங்க? இன்னொரு முறை உங்களை இந்த ஏரியால பார்த்தேன்னா அவ்வளவுதான். நில்லு. உன் வாழை பிச்சு எடுத்துறேன். நல்ல வேளை ஷிஷிமாரு தப்பிச்சிட்டேன். ஆமா ஆமா, சரியா சொன்னேன். இல்லாட்டி நான் மாட்டிருப்பேன். நல்ல வேலை தப்பிச்சுட்டேன். அப்பாடா, ஒரு வழியா சிஷிமாருவோட கோவம் தீந்து போச்சு. டிங் டிங்.